ஹாய் காய்ஸ், சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு வந்தால் இப்போ என்னோட வந்துட்டு வா ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரலான்னு சொன்னார். இல்லை நான் வரல, நான் வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு இப்போல்லாம் ஹோட்டல் போகணும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே சாப்பிட்டுக்கணும் லைட்டாக சாப்பிட்டு ஹோட்டல் போனால் அங்கே போனால் அனுஷா உட்காந்துட்டுருக்குறா. என்னன்னு கேட்டால் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால், இப்போது இவ்வளோ நேரம் நான் கிருஷ்ணவேணி சந்தியாக்கா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. எதுக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டால் என்னோடய நெக்ஸ்ட் வீக் பர்த்டேக்கு அட்வான்ஸாக கேக் கட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ரொம்பவே ஷாக்கு. எங்கே சந்தியாக்கா கிருஷ்ணவேணி அப்படின்னு கேட்டால் அவங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒர்க்கில் பர்மிஷன் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட பர்மிஷன் ஓவர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம கேக் கட் பண்ணிவிட்டு நேராக அவங்க ஆஃபீஸ்லேயே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டா அனுஷா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேக்லாம் எடுத்து கொடுக்கும்போது நான் ரொம்பவே ஷாக்கு. ஏன்னா அவள் 1 மணிக்கு எனக்கு பஸ்ஸு, நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். பர்த்டே அன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் கேக் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் அட்வான்ஸாக வந்து நான் கேக் கட் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அனுஷா வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கனால பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ப்ரெஸ் பட்டன் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சந்தியாக்கா கிருஷ்ணவேணியை பார்க்க போகிறேன். இப்போ வந்து சந்தியாக்காட்ட தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணவேணி வந்து டேரெக்டாக ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. இப்போ இவங்க சர்ப்ரைஸை பற்றி தான் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ரோடுன்னு கூட பார்க்காம அங்கேயே சந்தியாக்காவுக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அனுஷா, சந்தியாக்கா, கிருஷ்ணவேணி இவங்க எல்லாருமே ஜஸ்ட் 6 மந்த் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் வந்து பாண்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நாங்கள் 3 பேருமே அதிகமாக பேசிக்க மாட்டோம். ஆனால் மனசளவில் அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸ். அதுதான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் வரைக்கும் வந்திருக்கு. கனெக்ட் பண்ணல மைக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 4 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மேமோட அட்வான்ஸ் பர்த்டேக்காக நாங்கள் கேக் கட் பண்ணோம். இவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால அவங்களோட ஆஃபீஸ்கிட்டே வந்து நாங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கோம். ஹாய் சொல்லுங்கள்.